மூல நட்சத்திரம் தனுசு ராசி. மூல நட்சத்திரம் கேதுபாவுடைய நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க கொஞ்சம் ஆள் உயரமா லட்சணமா பார்க்க கொஞ்சம் தேஜஸா இருப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னாக்க இவங்க தனிமை விரும்பிகள், தனியா இருப்பாங்க, தனியா சிந்தனை பண்ணுவாங்க, செயலாக்கத்துல ரொம்ப சிறந்தவங்க. மூல நட்சத்திரம் அனுமனுடைய நட்சத்திரம். கேதுவானுடைய ஆதிக்கம் கொண்டான்னு சொல்லியிருக்கிறேன். கேதுவும் அனுமாரும் ஒண்ணு. ஞான மார்க்கத்துல ரெண்டுக்கும் ஒரே இடம்தான். கேதுவுக்கும் அனுமானுக்கும் ஒரே இடம்தான். ஏன்னா கேதுவுக்கும் வாள் உண்டு, அனுமனுக்கும் வாள் உண்டு. ஆக கேதுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிறப்பியல்பு பார்த்தீங்கன்னாக்க லட்சணமா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, பெரும்பாலும் கொஞ்சம் சிவந்த நிறமா இருப்பாங்க, தோள்கள் விசாலமா இருக்கும், நேரான பார்வை கொண்டவங்க, கீழே குனிஞ்சோ தாழ்ந்தோ போக மாட்டாங்க, கொஞ்சம் கோபக்காரங்க தான். கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும், தொடக்குன்னு கோபம் வந்துடும். அதே மாதிரி காலையில வந்த கோபம் சாயந்தரம் காணாம போயிடும். கோவிச்சிட்டு போனா கூட அடுத்த நிமிஷம் பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்கியான்னு கேட்கக்கூடியவங்க. குடும்பத்துல மேக்சிமம் தாமரையில தண்ணியாட்டவங்க. குடும்பத்துக்கு செய்வாங்க, குடும்பத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா தனிமை விரும்பிக்கலாம். பட்டும் படாம செய்வாங்க, தேவையான செஞ்சிருவாங்க, என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, பட்டும் படாம போவாங்க. பெரிய பெரிய பிசினஸ்மேன், பெரிய தொழிலதிபர்கள், பெரிய விஞ்ஞானிகள், மெய்ஞானிகள். மெய்ஞானிகள் அப்படின்னாக்க நெத்தியில விபூதி இருக்காது, ஆனா ஞானம் அதிகமா பேசுவாங்க. அதிகபட்சம் இந்த வெளி தோட்டத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சாமியார் மாதிரியோ இல்ல ஒரு பூசாரி மாதிரியோ தெரிய மாட்டாங்க, ஆனா ஞானம் ரொம்ப பேசுவாங்க. இயல்பாகவே அது குடிகொண்டிருக்கும். சிவபக்தர்களா இருப்பாங்க. அதிகமான பக்தி இருக்கவங்க. அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, நான் ஒரு சிவபக்தன், நான் ஒரு விஷ்ணு பக்தன் அப்படின்னு வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனா பக்தி இருக்கும். மனசுக்குள்ள எந்த அளவுக்கு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவங்க. வைராக்கியம் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது வைராக்கியம். ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாக்க அது திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பிடிச்சது அப்படின்னா அதை தொடர்ந்து செய்வாங்க. அந்த பிடிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னாக்க யாருக்கும் பிடிக்காது, அது பிடிக்காதவங்களுக்கு. அவங்களுக்கு பிடிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விரும்பி பார்க்கக்கூடிய தன்மையா இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. குடும்பத்தோட ஒட்டாம தான் இருப்பாங்க. ஆனா திருமண வயசு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும். உங்களுக்கு தெளிவா இருக்காது. திருமண வாழ்க்கை ஏற்ற முழக்கம் இல்லாம இருக்கும், தெளிவா இருக்காது. மனைவின்னு பாத்தீங்கன்னாக்க இவர்கிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுவாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அதே நேரத்துல தன்னுடைய குழந்தைகள் நல்லா பார்த்துப்பாங்க. தனக்கு பிறந்த குழந்தைகளை எந்த விதத்துல கைவிடாம நல்லபடியா பார்த்து அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. மெய்ஞானிகள் சொன்னேன், ஒரு கோவில், ஒரு நிர்வாகம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அது தொழிலா இருந்தாலும் சரி, கோவிலா இருந்தாலும் சரி, பொதுப்பணித்துறை இதை நிறைய பேரை பார்க்கலாம். இவங்க பிடபிள்யூடியில நிறைய பேர் இவங்க இருப்பாங்க. ஏன்னா 2வது ராசி மகரம், 3வது ராசி கும்பம், 10வது ராசி கன்னி. அதனால பொதுப்பணித்துறையில ரொம்ப அதிகமா ஈடுபட கொண்டவங்களா இருப்பாங்க. அறநிலைத்துறையில அதிகமா இருப்பாங்க. ஆக வாழ்க்கை எப்படி போகும் உங்களுக்கு? சிறந்த பேச்சாளர்கள். பேசினாங்கன்னா ரொம்ப நேரம் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஒரு விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சு நல்லா பேசுவாங்க. ஆனா பெரும்பாலும் மூடியா இருப்பாங்க, கொஞ்சம் மூடவிட்டாதவங்க. எதுக்காக மூடவிட்டாங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி இருக்கிறாங்க? நல்லாதான் இருந்தார், ஏன் அப்படி இருக்காரு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஞானம் அவங்கள மூட விட்டாக செய்யும்.
ஆசா பாசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி 20% இருக்கும். ஆனா செய்ய வேண்டிய செஞ்சிருவாங்க. நியாய தர்மம் பார்த்து ஏதாவது இப்படி செஞ்சிடணும், நம்ம பேர்ல எந்த விதமான இதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி இருப்பாங்க. ஆனா கோயில் குளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லபடியா செய்வாங்க. பொது காரியங்கள் ஈடுபடுவாங்க, அதுக்குன்னு செய்வாங்க. ஆனா தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்க மாட்டாங்க. பொது காரியத்துக்கு தான் இருக்கிறேன்னு காட்டிக்க மாட்டாங்க, நல்லா செய்வாங்க. ஒரு கோயில் கட்டணும், அதுக்கு வசூல் பண்ணணும் அப்படின்னாக்க எல்லாம் கரெக்டா செஞ்சு கொடுப்பாங்க. தன்னை முன்னிறுத்திக்க மாட்டாங்க, தன்னுடைய பேர் வராம பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இப்படி இருப்பாங்க அவங்க. சம்பாத்தியம்னு பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா, இல்ல நான் இப்படிதான் அப்படிங்கிற விஷயத்த குறைச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்கள மாதிரி சம்பாதிக்கிறவங்க ஒருத்தரே கிடையாது. அப்படி சம்பாத்தியம் பார்ப்பாங்க. நல்ல தொழில் நிர்வாகத்துல சிறந்தவங்களா இருப்பாங்க. வீடு மேலையும் சரி தொழில் மேலையும் சரி பாத்தீங்கன்னா, தொழில் மேல இருக்கிற பற்றி வீட்டு மேல வராது. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி தன்னுடைய கர்மாவை எதுக்காக பிறந்தாங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியவங்க. பெண்களானா கொஞ்சம் வித்தியாசமானவங்க. பெண்கள் கொஞ்சம் கேரக்டர் வைஸ் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்ககிட்ட ஆண்களும் எச்சரிக்கையா இருக்கும். ஏன் அப்படின்னா, மூலம் ஆணிவேர். மூலம்னு ஆணிவேர். அதனால கணபதிக்கு உண்டான சில மந்திர ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில சிறப்படைவாங்க, மென்மேலும் வளருவாங்க. உங்களுடைய உபாசன தெய்வம் பார்த்தீங்கன்னா கணபதியை பிடிச்சது ரொம்ப பெட்டர். அதே மாதிரி சிவபெருமான கும்பிடுறது ரொம்ப பெட்டர். அனுமார கும்பிடுறதும் நல்ல விஷயம்தான்.